ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஒரு இன்சிடென்ட் லைட்டோட இன்டென்சிட்டியை பொறுத்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் பற்றி பார்த்துடலாம். இந்த அப்பாரட்டஸ் நம்ம டயக்ராமில் கொடுத்துருக்குற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய அப்படிங்கிற சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி அண்டு இன்டென்சிட்டியோடு இருக்குது. இன்டென்சிட்டினா ஒன்றும் இல்லை, எண்ணிக்கை, வரக்கூடிய நம்பர் ஆஃப் ரேஸை தான் இன்டென்சிட்டின்னு சொல்கிறாங்க. 10 ரேஸ் இருந்துச்சுன்னா அதோட இன்டென்சிட்டி குறைவுன்னு சொல்லுவோம். அதே 100 ரேஸ் இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸோட அந்த ரேடியேஷன் 100 ரேஸ் இருந்துச்சுன்னா அதை இன்டென்சிட்டி அதிகம்னு சொல்கிறோம். இப்போ ஃப்ரீக்வன்சி வேரியபிள் அண்ட் இன்டென்சிட்டியும் வேரியபிள்னு சொல்கிறோம். சிங்கிறது கேத்தோட், அது ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்னால் ஆனது. இதிலிருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனோடு அப்படிங்கிறது எலக்ட்ரானை கலெக்ட் பண்ணக்கூடியது. இதுலேருந்து கேத்தோட்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரானை கலெக்ட் பண்ணக்கூடியது தான் ஆனோடுன்னு சொல்கிறோம். தீஸ் எலக்ட்ரோட்ஸ் ஆர் கெப்ட் இன் எவாக்குவேட்டட் கிளாஸ் என்வலப் வித் த quartz window that permits the passage of ultraviolet and visible light. அதில் இருக்கக்கூடிய விண்டோவோட ஒர்க் என்ன அப்படின்னா, அல்ட்ராவயலட் அண்ட் விசிபிள் லைட்டை அந்த குவாட்ஸ் உள்ளே வர்றதுக்கான ஒரு என்ட்ரி வே தான் அந்த விண்டோ. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம கொடுக்குறோம். ஏ அண்ட் சிக்கு இடையில் பேட்ரி மூலமாக நம்ம கொடுத்துருக்கோம். which is connected across a potential divider arrangement PQ through a key K. K வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், கீ வழியாக அதை பேட்டரியை PQங்கிற எண்டுக்கு கொடுத்துருக்கோம். C is connected to the center terminal while A to the sliding contact J of the potential divider. அந்த பொட்டன்ஷியல் டிவைடரில் சென்டர் பார்ட்டில் கேத்தோடையும் ஸ்லைடிங் பார்ட்னா என்ன அப்படின்னா, அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம எந்த அளவுக்கு வேணுனாலும் சேஞ்ச் பண்ணக்கூடியது தான் அந்த ஸ்லைடிங் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறோம். த பிளேட் ஏ கேன் பி மெயின்டைன் அட் எ டிசையர்ட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு சி. கேத்தோட பொறுத்து ஆனோட பாசிட்டிவ் பொட்டன்ஷியல்லையும் வச்சுக்கலாம், நெகட்டிவ் பொட்டன்ஷியல்லையும் வச்சுக்கலாம். ஏபி அதாவது கேத்தோட அண்ட் ஆனோடோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு அங்கே வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ அம்மீட்டர் அதோட கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கான வச்சுருக்காங்க. இதெல்லாம் சர்க்யூட்ஸில் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. லைட் ரேஸ் படாத வரைக்கும், அதாவது யூவி ரேஸாக இருந்தாலும் சரி, விசிபிள் லைட்டாக இருந்தாலும் சரி, கேத்தோட் ரே மேலே விழுகாத வரைக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அங்கே எமிட் ஆகாது. அங்கே மைக்ரோ அம்மீட்டர் 0 ரீடிங்கை தான் காமிக்கும். எப்போ அந்த கேத்தோடு மேலே விசிபிள் லைட் ஆர் அல்ட்ரா வயலட் ரேஸ் விழுகுதோ ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த லிபரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஆனோட ரீச் பண்ணும்போது சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். அதனால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அங்கே மைக்ரோ அம்மீட்டரில் ரீடிங் நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல பார்த்துருக்கோம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். கேத்தோட்லேருந்து எப்படி எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது, நம்ம வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸாக இருந்தாலும் சரி, விசிபிள் லைட்டாக இருந்தாலும் சரி, கேத்தோடு பிளேட் மேலே விழும்போது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை முதல்ல மெட்டல் பிளேட்லேருந்து எஸ்கேப் ஆக வைக்கிறதுக்கு தான் ஒர்க் ஃபங்க்ஷன்னு படிச்சிருக்கோம். அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் விசிபிள் லைட்டோட ஒரு பார்ட் ஆஃப் எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் ஆகிடுது, எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்துடுது. மீதி எனர்ஜி அந்த எலக்ட்ரானுக்கு கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுது. அந்த கைனட்டிக் எனர்ஜியோட வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் ஆனோட ரீச் பண்ணுறதுனால சர்க்யூட் க்ளோஸ் ஆகுது. அதனால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த சர்க்யூட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் மைக்ரோ அம்மீட்டர் மூலமாக இங்கே மெஷர் பண்ணுறாங்க. தென் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எதை பொறுத்து வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் நோட் பண்ணிங்க. இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் 10 ரேஸ் வருதா, 50 ரேஸ் வருதா, 100 ரேஸ் வருதா, 1000 ரேஸ் வருதா அப்படிங்கிறத பொறுத்து இன்டென்சிட்டியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். தென் ஆனோடு கேத்தோடுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை பொறுத்தும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். தென் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், ஆனோடு கேத்தோடுங்கிறது கேத்தோடில் இருந்தால் எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகுது, அதாவது எஸ்கேப் ஆகுது. அதனால் அந்த கேத்தோடோட நேச்சரை பொறுத்து இங்கே மாறுது.
ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட். இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சியும் இது டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இன்டென்சிட்டியை பொறுத்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி மாறுது. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு ரே வருது அப்படின்னா கேத்தோட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் லிபரேட் ஆகுது, வெளியே வருது. இதே 10 ரேஸ் வரும்போது எலக்ட்ரான்ஸ் 10 எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். அதே 100, 1000 அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேத்தோட்லேருந்து லிபரேட் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாகும். இது நம்மளுக்கு ஓம்ஸ் லா படி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரும். நல்லா வச்சுக்கோங்க. லைட் இன்டென்சிட்டியை எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை ஒய் ஆக்சிஸ்லேயும் எடுத்துட்டோம்னா இன்டென்சிட்டி அதிகமாக எலக்ட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். அதனால் கரண்ட்டோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து டைரக்ட் வேரியேஷன் அப்படிங்கிற மாதிரி. எக்ஸ் வேல்யூ இஸ் இன்க்ரீசஸ், ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ், கால்ட் டைரக்ட் வேரியேஷன். அதே மாதிரி தான் இதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த லாஸ்ட் ஒன்னில் பாரு, ஃபோட்டோ கரண்ட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் per second இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் லைட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணி வச்சு. நோட்டில் கொடுத்துருக்காங்க இன்டென்சிட்டி அப்படிங்கிறது இன்டென்சிட்டி ஆஃப் லைட் மீன்ஸ் பிரைட்னஸ். A bright light has more intensity than a dim light. dim lightல வந்து நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து அந்த ரேஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதே பிரைட்னஸில் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. தென் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை சேஞ்ச் பண்ணுறதுனால ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஏபிக்கு இடையில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மாற்றுறதுனால, இப்போ ஏ வந்து கேத்தோட பொறுத்து ஏங்கிறது ஆனோடு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ பொட்டன்ஷியல் ஆஃப் ஏ இஸ் இன்க்ரீஸ்டு, த கரஸ்பாண்டிங் ஃபோட்டோ கரண்ட் இஸ் நோட்டட் அஸ் த பொட்டன்ஷியல் ஏ இஸ் இன்க்ரீஸ்டு. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதிகமாக ஃபோட்டோ கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரம் ஓம்ஸ் லா வி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ. கரண்ட் இன்க்ரீஸ் ஆக பொட்டன்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகும். முதல்ல பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது. நம்ம என்ன தான் வந்து வோல்டேஜ் அதிகப்படுத்தினாலும் கரண்ட்டோட வேல்யூ ஒரு லிமிட் வரைக்கும் தான், அந்த லிமிட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது. இதை தான் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம அம்மீட்டர் மூலமாக அதை நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். தென் சியை பொறுத்து ஆனோடுங்கிறது நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்தோம் அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ், அதாவது லிபரேட் ஆன ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் உடனடியாக அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் உடனடியாக ஜீரோக்கு வராது. ஏன்னா ஏங்கிறது பாசிட்டிவில் இருந்தப்போ அதில் ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து வந்துட்டுருக்கும். அதோட கைனட்டிக் எனர்ஜியை பொறுத்து, கைனட்டிக் எனர்ஜி அதிகமாக வந்தால் சீக்கிரம் ஆனோட ரீச் பண்ணியிருக்கோம். இதே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கைனட்டிக் எனர்ஜி மெதுவாக தான் வரும். அப்போ நம்ம ஆனோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறப்ப உடனே அது ஜீரோவுக்கு வராது. ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் டிஃப்ரெண்ட் கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். அதனால் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து உடனடியாக, அதாவது ஃபோட்டோ கரண்ட் உடனடியாக ஜீரோவுக்கு வராது. நம்ம நெகட்டிவ் பொட்டன்ஷியலை அதிகப்படுத்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரோக்கு வந்து நம்பர் ஆஃப் ரேஸ் என்ன தான் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் ஆர் விசிபிள் லைட் வந்து பட்டாலும் கேத்தோட்லேருந்து லிபரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அதோட கைனட்டிக் எனர்ஜி எது மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி இருக்கோ அந்த கைனட்டிக் எனர்ஜி சீக்கிரமாக ஆனோட ரீச் பண்ணியிருக்குன்னு நம்ம முதல்லே சொல்லியிருக்கோம். இப்போ ஆனோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கறதுனால அங்கே நெகட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதே எலக்ட்ரான்ஸ் கேத்தோடுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகுதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆனோடுக்கு நம்ம நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கோம். எலக்ட்ரான்கிறது நெகட்டிவ் சார்ஜ், ரெண்டுக்கு இடையில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ ஆனோடில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பொட்டன்ஷியல் என்ன பண்ணும், வரக்கூடிய எமிட் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸை ரிப்பல் பண்ணும். அப்போ மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி அந்த ரிப்பல் பண்ணக்கூடிய, அதாவது நெகட்டிவ் பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட அதிக கைனட்டிக் எனர்ஜி இருக்கிறது மட்டும்தான் ஆனோட ரீச் பண்ணும், மற்றதெல்லாம் ரீச் பண்ணாது. அப்போ பொட்டன்ஷியல் அதிகப்படுத்த மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எப்போ ஆனோட ரீச் பண்ணுறது ஸ்டாப் ஆகுதோ அப்போ இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை
கட் ஆஃப் பொட்டன்ஷியல் ஆர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். நல்லா வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டி அதிகமாகும்போது ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். இங்கே பொட்டன்ஷியல் அதிகமானாலும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அதிகமாகும். பட் ஆனோடுக்கு வந்து பாசிட்டிவும் கேத்தோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியலும் கொடுத்துருக்கிறப்ப அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐன்னு சொல்லுவோம். இங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பொட்டன்ஷியல், அதாவது ஆனோடுக்கு வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பல் பண்ணும். வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ், நம்ம ஆனோடுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜ் தான். ஏங்கிற எண்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் நெகட்டிவ் பொட்டன்ஷியல். ஸோ ரெண்டுமே ரிப்பல் பண்ணும். அதனால் அங்கே மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கிறது மட்டும்தான் வந்து ஆனோட ரீச் பண்ணும். பட் மற்றதெல்லாம் அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி கம்மியாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ரீச் பண்ண முடியாது. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை எப்போ ஒரு பொட்டன்ஷியல் வந்து தடுத்து நிப்பாட்டுதோ, ஆனோட வந்து ரீச் பண்ணாமல் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை ஜீரோ பண்ணுதோ, அந்த பொட்டன்ஷியலை ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் தட் வேல்யூ ஆஃப் த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் given to the collecting electrode A, which is just sufficient to stop the most energetic photoelectrons emitted and make the photocurrent zero. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் நோட் பண்ணி வச்சுங்க. அட் த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலில் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ஜீரோவாக இருக்கும். த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான் இஸ் brought to ரெஸ்ட். அதிகப்படியான கைனடிக் எனர்ஜி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸையும் ரெஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும். அப்போ கைனடிக் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியாக ஜீரோ கொண்டு வரதுக்காக இருக்கக்கூடிய அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவலாக இருக்கும். K maximum equal to half mv squared maximum is equal to EV0. V maximum is the maximum speed of the emitted photoelectron. இங்கே V maximum வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவிலேருந்து கொண்டு வந்துக்கலாம். V maximum V squared maximum இங்கே வச்சுட்டு half m இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா 2EV0 by mனு வரும். ஸ்கொயர் ரூட் பண்ணோம் அப்படின்னா V maximum equal to square root of 2EV0 by m. அதோட வேல்யூ 5.93 into 10 power 5 V0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் V0ங்கிறது கிடைக்குது. அந்த எலக்ட்ரானோட கைனடிக், அதாவது வெலாசிட்டி எதை பொறுத்து அமையும் அப்படின்னா அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை பொறுத்து அதிகமாகலாம். K மேக்ஸிமம் ஈக்குவல் டு EV0 இன் ஜூலில் சொல்கிறோம். இதுவே வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் சொல்லும்போது 1.6 into 10 power minus 19 டிவைட் பண்ணால் K மேக்ஸிமம் ஈக்குவல் டு V0 இன் எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடைக்கும். Intensity of incident light alone is increased, the saturation current also increases, but the value of V0 remains constant. நல்லா வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது இன்டென்சிட்டியை பொறுத்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டோட வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆகும் ஒழிஞ்சு அந்த சேச்சுரேஷன் கரண்ட் லெவல் தான் இன்க்ரீஸ் ஆகும். பட் பொட்டன்ஷியலோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். Thus, for a given frequency of the incident light, the stopping potential is independent of intensity of incident light. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இன்டென்சிட்டியை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு இன்சிடென்ட் லைட்டோட இன்டென்சிட்டியை பொறுத்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணி இருக்காது. திஸ் ஆல்சோ இம்ப்ளைஸ் தட் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸோட கைனடிக் எனர்ஜி இருக்காது. தென் எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட் ஆன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஃப்ரீக்வன்சினால அங்கே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலில் எந்த விதமான சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். The effect of frequency of incident light on stopping potential, the intensity of incident light is kept constant. இப்போ 100 rays வருது அப்படின்னா கடைசி வரைக்கும் 100 rays தான், அதோட இன்டென்சிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். The variation of photo current with the collecting electrode potential is studied for radiations of different frequencies and a graph between them. அதாவது ஃப்ரீக்வன்சி மாற மாற அதோட பொட்டன்ஷியல் மாறிட்டே இருக்கும். Greater the frequency of incident radiation, larger is the corresponding stopping potential. அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் அதிகமாகும். திஸ் இம்ப்ளைஸ் தட், அதாவது ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது அப்படின்னா அந்த வேவ்ஸோட எனர்ஜி அதிகமாகும். எனர்ஜி அதிகமானால் எலக்ட்ரான்ஸோட கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். கைனடிக் எனர்ஜி அதிகமானால் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் அதிகமாகும். அப்போ அதிகமான ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா அதிகமான ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்கும். திஸ் இம்ப்ளைஸ் தட் as a frequency is increased, the photoelectrons are emitted with greater kinetic energies, so that the retarding potential needed to stop the photoelectron is also greater.
எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. VOA அப்படிங்கிற மெட்டல் ஏக்கு அதோட பொட்டன்ஷியல் வேறு மாதிரி இருக்கும், அதோட பொட்டன்ஷியல் VBக்கு மெட்டல் பிக்கு பொட்டன்ஷியல் வேறு மாதிரி இருக்கும். ஃப்ரீக்வன்சி அதிகமாக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் அதிகமாகிட்டே போகும். Graph is drawn between frequency of incident radiation and the stopping potential is different metals from this graph. It's found that stopping potential varies linearly with frequency. Frequency அதிகமாக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி, ஒரு செர்டைன் ஃப்ரீக்வன்சிக்கு கீழே எந்த ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் அங்கே ப்ரொடியூஸ் ஆகாது. அதுக்கு பேர் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். Below a certain frequency called threshold frequency, no electrons are emitted. Hence, stopping potential is 0 for that reason. But as the frequency is increased above threshold value, the stopping potential varies linearly with the frequency of incident light. நல்லா யோசிச்சுக்க, ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு கீழே ரேஸோட ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா அங்கே எலக்ட்ரான்ஸ் எமிஷன் நடக்காது. அதோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 0வாக இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸும் 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க், நோட் பண்ணி வச்சுக்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது இன்டென்சிட்டினால் அங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டில் என்ன சேஞ்சஸ் நடக்குது, அதே மாதிரி பொட்டன்ஷியல்னால் என்ன சேஞ்சஸ் நடக்குது, அதே மாதிரி ஃப்ரீக்வன்சினால் பொட்டன்ஷியலில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது இது 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட்டையெல்லாம் வச்சு ஒரு லாஸ் அதாவது ரூல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபார் அ கிவன் மெட்டாலிக் சர்ஃபேஸ் த எமிஷன் ஆஃப் ஃபோட்டோ electrons takes place only if the frequency of incident light is greater that a certain minimum frequency called the threshold frequency. அதாவது threshold frequencyக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அங்கே ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும், ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். இல்லைன்னா அங்கே எலக்ட்ரான் எமிஷன் நடக்காது, அதே மாதிரி ஃபோட்டோ கரண்ட்டும் அங்கே உருவாகாது. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் அ கிவன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட், அதாவது த்ரெஷோல்டு வேல்யூக்கு மேலே இருக்கும்போது த நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். இன்டென்சிட்டியை பொறுத்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகிறது அதிகமாகிட்டே போகலாம், அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சேச்சுரேஷன் கரண்ட்டும் இன்டென்சிட்டியை பொறுத்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். தேர்ட் ஒன், ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸோட கைனடிக் எனர்ஜி இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட். ஃபிஃப்த்து ஒன், ஒரு ரேஸ் கேத்தோடு மேலே படுது அப்படின்னா உடனே அந்த இன்ஸ்டன்ட்லேயே எலக்ட்ரான்ஸ் எமிஷன் நடக்கும். ஆனால் டைம் கேப் இருக்காது. அதாவது அந்த ரேஸ் கேத்தோடில் படுறதுக்கும் எலக்ட்ரான் எமிட் ஆகிறதுக்கும் எந்த ஒரு டைம் கேப் இருக்காது. There is no time lag between incidence of light and ejection of photoelectrons. One photoelectric phenomenon has been thoroughly examined through various experiments. The attempts were made to explain on the basis of wave theory of light. இது important 1 mark, நோட் பண்ணி வச்சுக்கோங்க.